ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஜங்குக் அண்ட் தேவாங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாப்பி தீபாவளிடா. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பட் சேஃப்டியாக, ஓகேவா? கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கும் போது நல்லா சேஃப்டியாக வெடிங்க, ஓகேவா? ஸோ நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோவோட போயிடலாம். நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து சிம்பிளான ஒரு ஒர்க் பண்ணுற கேர்ள். நீங்கள் வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க. ஹீஸ் அ ப்ரொஃபஸர். ஆனால் அது யாருன்னு சொல்லிட்டு கதையில் பார்ப்போம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாய்ஸ் லோவாக இருந்தால் சாரி, பிகாஸ் எனக்கு இன்னும் எனர்ஜி வரல ஃபீவர்னால. ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, மறக்காமல் அந்த ஹைப் நீங்கள் லைக் பண்ணால் ஹைப்புன்னு ஒன்று காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஹைப் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு நல்லா ரெக்கமெண்ட் பண்ணோம். அதே மாதிரி ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம உங்களை தான் காட்டுறோம். ஸோ நல்லா நைட் இருக்கும். நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க. நல்லா ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு க்ராப் டாப், அதுக்கப்புறம் லைக் ஸ்கின் டைப் லெகின்ஸ் தான் போட்டிருக்கீங்க. ஸோ வயன், யூஆர் லுக்கிங் கார்ஜஸ் வயன். வித்தவுட் மேக்கப்லேயே இவ்வளோ அழகாக இருக்க. உன்னை பார்த்தா அவன் மயங்கனத்தில் தப்பே இல்லை. சூப்பராக இருக்க. அவன் தான் கொடுத்து வச்சுருக்கணும். பட் ஆனால் வர வர லேட் பண்ணுறானே வரத்துக்கு. பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கீங்க. ஸோ அப்பன்னு பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு. என்ன இந்த நேரத்தில் போய் கரண்ட்டு போகணுமா? பார்த்தா வெளியில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. மழை செம்ம இடி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, கிராக்கர் வெடிக்கிற சவுண்ட் கேட்டுருச்சுன்னா, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் இப்படி விடிச்சு மழை பெய்யுது. நல்லா தானே இருந்துச்சு கிளைமேட்டு. சே, எனக்கு நீ ஏன் இப்படி தான் ஆகுதோ. சரி, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையுமே லைக் நீங்கள் குக் பண்ணுறீங்க. இந்த வீட்டில் வந்து நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சது, உங்கள் ஆளுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ ஆசையாக சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்குது. தேவன் வந்துட்டானா? சரி, போய் தரப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக ஸ்மைலோட நீங்கள் போகிறீங்க. திறந்து பார்த்தா அவன் தான் நிற்கிறான். டேய் தேவாங், என்னடா பண்ணுற? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நீ வர வர லேட் பண்ணிக்கிட்டே இருக்க. வயன், சாரிடி டார்லிங், சாரி சொல்லும். இங்கே பாரு, நான் வேணும்னா பண்ணல. கொஞ்சம் அந்த லேட் ஆகிடுச்சு. பசங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுங்க சார்ன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா, அதனால தான். செமஸ்டர் வருதுடி, அதான். சரி, ஓகே ஓகே. சரி, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. என் மேலே கோவமா என்ன? இல்லை இல்லை, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. சரி, ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் கிச்சன் சமைச்சிட்ருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வரான், தலையை தொடச்சிக்கிட்டே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு பின்னாடி இருந்து, வயன் நீ இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அப்படியே உன் வாசனை அப்படி சுண்டி இழுக்குதுடி. ஏன் இப்படி பண்ணுறீங்க? கூசுது. கூசுதா மேடம்க்கு? அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே டக்குன்னு பேக் ஹக் பண்ணிவிட்டு அவன் உடம்பா அப்படியே இழுத்துக்கிறான். தேவாங், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என் பொண்டாட்டி வச்சு என்ன பண்ணுறது? எல்லாமே பண்ணணும்னு தோணுது. உனக்கு எப்படி? தேவாங், போய் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்றேன், நெக்ஸ்ட்டு ஒன்றை சாப்பிட்றேன் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவனும் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோன்னா வந்து சாப்பிட வரான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக ஒன்று ஒன்று எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தேவன் உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன? ஒன்றும் இல்லை. இல்லை, ஏன் இப்படி பார்த்துட்ருக்க? சாப்பிடு. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்றான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, நீ உட்காந்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட்றீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது தேவம். எனக்கும் தான் டயர்டாக இருக்குது. அதுக்காக தானே வந்திருக்கேன். வா.
சரி வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரீங்க. ஸோ தயாங் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வரீங்க பொறுமையாக எல்லாத்தையும் கதவை சாத்திட்டு ஒரு கேண்டில் மட்டும் அந்த ரூமில் எரியுது. ஸோ தயாங் உங்களை பார்க்குற பார்வையே வேற. ஸோ அந்த அளவுக்கு ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கான். ஹி வாஸ் லைக் வாவ், அப்படி இருக்க செம்ம செக்ஸியாக, அப்படி செம்ம செம்ம என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு இருக்கா, டேம் ஹாட். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்கள் அப்படியே உருகிட்டே போகிறீங்க நெய் மாதிரி. ஸோ அப்படியே லைக் பக்கத்தில் வந்து உட்காருங்க. தேங்கா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா இன்றைக்கி பண்ணோன்னு. ஆ இது என்ன கேள்வி? அதுக்காக தானே நான் வந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் தேங்க வந்து உங்களை லே டவுன் பண்ண வச்சுட்டு அழகாக உங்கள் முடியெலாம் ஒதுக்கி விட்டுட்டு உங்கள் கண்ணை அப்படியே ஆகி பார்த்துட்டு இருக்கான். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? ஏன் நீ எப்பவும் பார்க்குற கண்ணு தானே, என்ன புதுசாக பார்க்குற மாதிரி கேட்குற? இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு, அதான். அவ்வளோ அழகாக இருக்குடி உன் கண்ணு, அவ்வளோ அழகாக இருக்க நீ அப்படி சொல்லிட்டு அந்த ஐஸ்லேயே அழகாக கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த கிஸ்ஸஸ் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் உங்கள் நெக் எல்லாமே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அப்படியே நீங்களும் அவனுக்கு ரஃப் பண்ணி கொடுத்து, ஸோ அப்படி ஒரு மேக் அவுட் செஷன். இதோட கண்டினியூஷன் நான் டெலகிராமில் போடுறேன்டா, ஓகேவா? இந்த சீன் மட்டும். ஸோ நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கோங்க. லிங்க் வேணுன்னா நீங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அது அபவுட்டில் இருக்கும்ல, சேனல் அபவுட். ஸோ தெரியாதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க, ஓகேடா? ஸோ அப்படியே கண்டினியூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி செம்ம ரொமான்டிக்காக அப்படி மேக் அவுட் செஷன் முடியுது. நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அவனோட ஐ டு ஐ பார்த்துக்கிட்டு, தயாங் யூ ஆர் லுக்கிங் ஹேண்ட்ஸம், லுக்கிங் ஹாட். எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் ஈடு கட்ட முடியாத அளவுக்கு அப்படி இருக்க. அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா? அதான் ரசிச்சுட்டு இருக்கே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் படுத்திருக்கான். நீங்களும் தூங்கிடுறீங்க. ஒரு மிட் நைட் இருக்கும். தேயோங் தேயோங் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் நீங்கள் தடவி பார்க்குறீங்க. பக்கத்தில் தேயோங் இல்லை. தேயோங் தேயோங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடு ஃபுல்லாகவே தேடி பார்க்குறீங்க, எங்கேயும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்தா அங்கே ரெஸ்ட் ரூம்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி சவுண்டு கேட்குது. ச்சே, இவன் இங்கே தான் இருக்கானா? நானும் எங்கேயோ இருக்கான்னு நினச்சிட்டேன். இல்லை, வேலை வந்துருச்சு, நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிட்டான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் போய் கதவை தட்டுறீங்க. கதவு பார்த்தா ஓப்பன் ஆகியிருக்கு. தேயோங் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் கரண்ட் வரல ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க கதவை. அங்கே தேயோங் இல்லை. தேயோங் இந்த இடத்துல எங்கே போனா? திடீர்னு பார்த்தா ரிங்டோன் சவுண்ட் கேட்குது. ரிங்டோன் தான். நான் பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி ஃபோனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் பொறுமையாக போகிறீங்க. கால் தொடச்சிட்டு போய் ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ வயன், நான் வர லேட் ஆகுண்டி. சரி, இங்கே நான் மலையில் மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் அங்கே வரணுன்னா ரொம்ப தூரம்டி. அதனால் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கிறேன். பாய், டேக் கேர், ஓகே, லவ் யூ அப்படி சொல்லிவிட்டு அவன் ஃபோன் கட் பண்ணிடுறான். தேயோங் என்ன சொல்கிறேன்? தேயோங் ஹலோ ஹலோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, சிக்னல் இல்லை. தேயோங் 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 தான் கால் பண்ணனா? அப்போ என் கூட இருந்தது யாரு? என் கூட இருந்தது யாரு? அப்படியே ஒரு மாதிரி அந்த லைக்
ஸ்மெல் டெட் பாடி ஸ்மெல் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி வருது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இருட்டுற மாரி உங்களுக்கு அவ்ளோ பயமாயிடுச்சு. நீங்க அப்படியே திரும்புறீங்க. "தேவாங், பிராங்க் பண்ணாதடா. நீ தானே? ஏன் தேவாங் இப்படி பண்ற? நான் பயப்படுவேன்னு தெரிஞ்சே எதுக்காக இப்படி பண்ற தேவாங்?" அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் அப்படியே ரெஸ்ட் ரூம் கிட்ட போறீங்க. அங்க சவுண்டு திருப்பியும் அந்த தண்ணி சவுண்டு கேட்குது. தண்ணி தொறந்து விட்ட மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்குறீங்க. அங்க யாரோ நின்னுட்டு இருக்காங்க. "தேவாங், தேவாங், தேவாங்." நீங்க அதுக்கப்புறம் பின்னாடி யாரோ தொட்ட மாதிரி இருக்கும். நீங்க இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள இந்த பக்கம் ஆள காணோம். ச்சே! எல்லாம் என் மனப்பிரமையா இருக்கும். ஆனா அது வந்தது யாரு? அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஷவர் இருக்குல்ல, அந்த இதுலேருந்து மாட்டிருந்து ஏதோ ஒன்று கீழே விழுது. நீங்க அதை அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. இது இந்த இந்த லாக்கெட் இந்த லாக்கெட் நீங்க அப்படியே அதை போட்டுட்டு அப்படியே திரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கத்துறாங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. தேவங்க வந்து உங்களை பார்க்க வந்திருப்பான். பார்த்தா நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. வயன் வயன் ஏய் வயன்மா, வயன் வயன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் தட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். செம்ம ஃபீவராக இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். டாக்டர் உங்களை செக்கப் பண்ணுறாங்க. டாக்டர், என்னாச்சு வயனுக்கு? என்ன இவ்வளோ ஃபீவர் அடிக்குது? எங்களுக்கும் தெரில. மேபி உங்கள் எதையாவது பார்த்து பயந்துருக்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபீவர் குறையிற வரையும் இங்கே வச்சுருந்தாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுனாலும் ஓகே தான். ஓகே டாக்டர், இப்போ கொஞ்ச நேரம் இங்கே பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், இதை மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே அவன் லைக் மெடிக்கல் ஷாப்க்கு கீழே போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸாக தான் இருந்திருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கெயின் ஆகுது கான்ஷியஸ்னஸ். அப்போது உங்கள் கையை யாரோ இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக கண் முழிக்கிறீங்க. ஸோ முழிக்கும் போதே, தயம் நீ தானே தயம்? பயமாக இருக்கு தயம். நைட்டில் யாரோ வந்தாங்க, அது நீ நினச்ச, அது நீ இல்லை தயம், நீ இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அந்த லைக் வந்து புதைச்சி வச்ச டெட் பாடி வந்து அப்படியே மண்ணிலேருந்து ஏஞ்சி வந்து உட்காந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி உங்களே பார்த்துட்டு ஒரு உருவம் உட்காந்துருக்கு. நீங்கள் பார்த்துட்டு பேனு கத்துறீங்க, அம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு கத்து தான். செம்ம சத்தம். அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டாங்க. அங்கே தேவங்க மருந்து வாங்க போயிருப்பான்ல, இந்த சவுண்டு கேட்டு தேவங்க போட்டுட்டு அப்படியே ஓடியாடுறான். வயன் 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 என்னாச்சு? வயன் தேவம் தேவம் இங்கே இங்கே யாரோ இருக்காங்க, இங்கே யாரோ இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியுது தேவம், என்னை கொல்லாமல் போகாது, என்னை கொல்லாமல் போகாது, என்னை காப்பாற்று தேவம், என்னை காப்பாற்று அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. ஸோ டாக்டர்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு உங்களை தூங்க வைக்கிறாங்க. தேவம், நான் சொல்கிறது உண்மை தேவம், என்னை நம்பு. சரி சரி வயன் வயன், நான் நம்புகிறேன் உன்னை, நான் இருக்கேன் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் அவன் தடை விட்டுட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூக்கத்துக்கு போயிட்டீங்க. என்ன இவ உளறிட்டு இருக்கா, யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்க்குறேன். யாருமே இல்லை. ஏதோ நினச்சி எதையோ பார்த்து பயந்துருக்கா, உளறிட்டு இருக்கா பாரு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கான். ஸோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்மொழிக்கிறீங்க. பக்கத்தில் தேவங்க இருக்கான். ஸோ டாக்டர் உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. தேவங்க உங்களை கூட்டிகிட்டு போயிட்டான். இங்கே வீட்டில் தான் இருக்கீங்க. வயன், என்னாச்சு உனக்கு? எதுக்கு நீ அன்கான்ஷியஸாக இருந்த? அதுவும் ரெஸ்ட் ரூமில் விழுந்து கிடந்த? தேவங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. என்னடி உளறியா?
என்ன தவிர இந்த வீட்டுக்கு யார் வருவா? அதுவும் என்ன மாதிரியே. பைத்தியம். வளராத அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திட்டிட்டு போறான். எப்பதான் திறந்த போறியா வாயன்? அதுக்கு தான் இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் படிக்காத, பார்க்காத, கேட்காதன்னு சொன்னேன். என்ன சொல்றதுன்னே தெரியல வாயன். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் உங்களுக்காக ஃபுட் எடுக்க போயிட்டான். ஏன் தயவங்க என்னை நம்ப மாட்டான்? அது தெரியும், அது தெரியும். அது அது நைட்டு வந்தது தயவங்க இல்லை, வேற யாரும் இருக்காங்க, வேற யாரும் இருக்காங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். தயவங்க இப்படி நம்ப வைக்கிறது அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மேடம், மேடம், தேவங், இந்தா ஃபுட்டு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறான். நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, இன்றைக்கி உன் கூட தான் இருப்பேன். இன்றைக்கி நான் வேலைக்கு கூட போகல தெரியுமா? உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே தயோங், லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, லவ் யூ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்களை நல்லா தயவங்க பார்த்துக்கிறான். நீங்கள் அழகாக டிவி பார்க்குறீங்க, மூவி உங்களுக்கு லைக் ஹாரர் மூவி தான் போடுறீங்க. மண்டேலே கொட்டி ஒழுங்காக ஏதாவது நார்மலான ஸ்டோரி பாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. ஏய் இதெல்லாம் போர்டா, இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் மூவி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்குறீங்க. அப்போது உங்களை யாரோ வந்து எழுப்புற மாதிரி இருக்கு. அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். ஏய் தூங்கிக்கிறேன் விடு, சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பக்கத்தில் தேவங்க இல்லை. தேவங், 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 நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்கிறீங்க. அங்கே பார்த்தா சுற்றிலுமே செம்ம இருட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நைட் ஆன மாதிரி ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. கரண்ட்டும் இல்லை. நீங்கள் மட்டும் ஏதோ தனி காட்டில் விட்ட மாதிரி இருக்கீங்க. நீங்கள் டக்கு டக்குன்னு போயிட்டு கேண்டில் தான் கொளுத்துறீங்க. தேவங்க விளையாடாதடா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது தேவங்க, எனக்கு பயமாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போது டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒன்று க்ராஸ் ஆகி போகுது. யாரு யாரு அப்படி சொல்லிட்டு திரும்புறீங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு நல்ல கருப்பாக கொழு கொழுன்னு ஒரு பூனை இருக்குது. ஆனால் அந்த கண்ணு அப்படியே ரெட்டாக இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் மேலே வந்து கீறுது போட்டு, விட 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 ப்ளீஸ் விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேண்டிலை வச்சு அடிக்க பார்க்குறீங்க. ஆனால் அது உங்களை அப்படியே போட்டு அப்படியே கீறி எடுக்குது. ஃபுல்லாக அங்கங்கே கீறுது, உங்களுக்கு அங்கங்கே ரத்தம் வருது. அப்படியே உங்கள் கழுத்துலேயே ஒரு கடி வேகமாக அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே எழுந்திருக்கிறீங்க. வயன், வயன் என்னாச்சு? வயன், தேவம், தேவம், பூனை, பூனை, அதோட கண்ணு ரெட்டு, அது என்ன கழுத்துல இங்கே பாரு, இங்கே கடிச்சது. ஏய் என்ன வளரிட்டு இருக்கியா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தாண்டி இருக்க, என்னடி ஆச்சு உனக்கு? இல்லை தயம், அது அது வந்து ஒரு பூனை, நீ இல்லை. வயன், என்னாச்சு வயன் உனக்கு? நல்லா தானே இருந்த? ஐயோ ஆல்ரைட், இல்லை மென்டலி ஏதோ பாதிக்கப்பட்டுட்டியா? வர வர நீ சரியில்லை வயன், நீ ஏதோ கற்பனையே யோசிச்சுட்டு இருக்க. தயம், நான் சொல்கிறது ஏன் நம்ப மாட்டேற? வயன், என்ன சொல்கிறது இவளை? வீட்டிலே இருந்து இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, அவளை இந்த லேக் சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஸோ அங்கே கூட்டிகிட்டு போவோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவளுக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, இதெல்லாம் நீ மறக்கணுன்னா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே நான் சொல்கிறேன் சரியா?
சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் தேவங்க உங்களை ட்ரைவ் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறான். எங்கே தேவங்க போகிறோம்? சர்ப்ரைஸ், நீ வா அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறோம். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ட்ராவலு. ஸோ செம்மையாக கொஞ்சம் லைக் நீங்கள் வர வழில நல்லா மழை பெஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக மழை விட்டுருக்கு ஓகேவா. ஆனால் மழை பெஞ்சது நல்லா சொதன்னு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லாவே இருக்குது. அந்த இது ஓப்பனில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் 2 பேர் போனீங்க. கொஞ்சம் பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஆனால் கொஞ்சம் தூரமாக வந்துட்டுருக்கீங்க. ஸோ நல்லா இப்போ வந்து லைட்டாக இருட்டின மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அந்த கிளைமேட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த பேய் படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்குது. லைக் அந்த க்ளவுடியாக மழை லைட்டாக பேஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஒரு இடத்த மட்டும் உத்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறீங்க. வயன் வயன் ஆ என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை தேவ், ஒன்றும் இல்லை, வா. சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. திருப்பியும் அதே இடத்த பார்த்துட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே அந்த லேக் வியூ போயாச்சு. அங்கே போயிட்டு அந்த வியூ என்ஜாய் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க. தேவன் பார்த்துட்டு தான் இருக்கான். வயன் என்னாச்சு? இங்கே பாரு, எவ்வளோ அழகாக வியூ இருக்குது. அங்கே என்னடி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை தேவன், சும்மா தான். நீ மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுன்னு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். திருப்பியும் இங்கே வந்து என்ன யோசனை? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை தேவன். சரி. அதுக்கப்புறம் அந்த வியூலாம் என்ஜாய் பண்ணுறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் போட்டிங் மாதிரி தான். ஆனால் வந்து பெருசாக அந்த காற்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. லைட்டாக மழை தான் இருக்குது. ஸோ அழகாக அந்த மழையிலேயே அந்த ஷெல்டர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அழகாக அந்த 2 பேர் மட்டும் போட் எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதிவே போயாச்சு. நீங்கள் போயிட்டு நீங்கள் திருப்பியும் அந்த சேம் இடத்த அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா யாரோ உங்களை நின்று முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. தேவ் 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 ஆ என்ன? அங்கே அங்கே திரும்பி பாரு, அங்கே திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பொறுமையாக திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல எதுவுமே இல்லை. என்னவா என்ன இருக்காங்க? அங்கே யாரோ என்ன நின்று பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்லி திருப்பி பார்க்குறான். திருப்பியுமே யாருமே கிடையாது. ஸோ அவன் பார்த்துட்டு வயன் எதையாவது பார்த்து வளரிட்டுரு, நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டேன், கிளைமேட் வேறு சரியில்லை, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரைவ் பண்ணிட்டு வரான் அந்த இடத்துக்கு. நம்ம லைக் அந்த எங்கே போட் நிற்குவோம் அங்கே. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு தான் ரூட் க்ராஸ் பண்ணி தான் போகிறீங்க. ஸோ ஒரே இடத்துல ஒருத்தவங்க நின்று உங்களே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பிளாக் ஷேடோவாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து டேங் கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே கார் ட்ரைவ் பண்ணி போகிறீங்க. நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ தேவங்க உங்களை தூக்கிட்டு பெட்ரூம் போயிட்டான். ஸோ உங்களை பெட்டில் வச்சுட்டு தேவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வரான். இப்போ வந்து ஒன்லி ட்ரௌசர் மட்டும் போட்டிருக்கான். ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக கண் முழிச்சு பார்க்குறீங்க. ஏதோ சவுண்டு கேட்கும். தேவம், என்னடி பொண்டாட்டி, எவ்வளோ அழகாக இருக்க, ஏன் அதுக்கு எத்தால பயந்துட்டுருக்க? தேவம், இப்படிலாம் டெம்ப் பண்ணாத. அப்புறம் என்னாலே ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லிட்டேன். சரிம்மா, இன்றைக்கி ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், யார் வின் பண்ணுறான்னு. உன் ஸ்டாமினா பெருசா என் ஸ்டாமினா பெருசான்ட்டு அப்படி சொல்லுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அவனை பெட்டில் சாய்ச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் ஓவர் ஆகி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுறீங்க. தேவங்க இந்த வாட்டி எதுவுமே பண்ணலை. ஸோ உங்களை வந்து பண்ண விட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. தென் நீங்கள் ஸ்டாப் பண்ணோன்னே அவன் திருப்பியும் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 round 4 round கிட்டே போயிருக்கும். செம்ம டயர்டு. 2 பேரும் படுத்துருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒரு 3 o'clock இருக்கும். நீங்கள் திருப்பியும் தேவங்க தேடி பார்க்குறீங்க. அங்கே தேவங்க இல்லை. தேவங் தேவங் பாத்ரூம் பார்த்தா பாத்ரூம்லேயும் யாருமே கிடையாது. அங்கே ஹாலில் மட்டும் ஏதோ ஒரு டிவி பார்க்குற மாதிரி சவுண்டு கேட்டுட்ருக்கு.
இவனுக்கு வேற வேலையே இல்ல. நைட்டா போய் டிவி பார்ப்பாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க ட்ரெஸ்ஸ போட்டு அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. அப்படியே அந்த டிவி மட்டும் ஓடுது. தயாங் உங்கள பார்த்த மாதிரி ஷோபால உட்காந்துட்டு, "என்ன ஒயன்? லாங் டைம் நோ சி" அப்படின்றான். "நீயா? நீ நீ எப்ப இப்படி வந்த? நீ எதுக்காக இங்க வந்த?" நீங்க அப்படியே அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. ஜங்குக் ஜங்குக் ஓ! கண்டுபிடிச்சிட்டியா? நானும் என்ன மறந்துருப்பேன்னு நெனச்சேன். பரவால்ல. மறக்க முடியாத ஒரு நல்ல இடமா பிடிச்சிருக்கேன் போல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய மூடுறதுக்குள்ள டக்குன்னு அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறான். ஜங்குக். நான் ஜங்குக் டி. தயாங் இல்ல. அது எப்படிரி? என்னை கொன்னுட்டு இவன் கூட நல்லா ஜாலியா இருக்க போல. வாட்? இல்ல இல்ல ஜங்குக், நான் அப்படிலாம் பண்ணல. சாரி ஜங்குக், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடு ஜங்குக். மன்னிச்சிடு ஜங்குக். என்னடி நடிக்கிற? அது எப்படி? என்னை கொல்லும் போது மட்டும் உனக்கு பலிக்கலையா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நல்ல நியாயந்தாண்டி. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. தேங்குழம்புல நீ எப்ப வந்த? நீ அந்த லேக்குக்கு வந்தல்ல, அப்பவே வந்துட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எப்பவோ வந்துட்டேன். அன்னைக்கு என் கூட தாண்டி நீ படுத்த. உன் தயாங் வரலன்னு அன்னைக்கு கூட கால் பண்ணானே. சூப்பரா இருக்க வாயன். என்கிட்ட எல்லாத்தையும் இவன்கிட்ட மட்டும் என்ன இருக்குடி? அநியாயமா கொன்னுட்டல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ பாஸ்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா லைக் காலேஜ் பியூட்டின்னு சொல்லலாம், ஓகேவா? ஒரு டாப் 3 கேர்ளில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அழகாக இருப்பீங்க. உங்களோட அழகுனாலே ஆணவம் தான். ஸோ உங்கள் பின்னாடி சுத்தாத பசங்களே கிடையாது. அந்த மாதிரி விழுந்தவன் தான் ஜங்குக். ஸோ ஜங்குக் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. ரொம்ப வந்து மிடில் கிளாஸ் பையன். நெக்ஸ்ட்டு வேலை சாப்பாடுக்கே வேலைக்கு போனால் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் பையன். உங்களை வந்து அப்பப்போ வந்து லைக் எப்படின்னா நேரடியாக அப்ரோச் பண்ணது கிடையாது. சுற்றி சுற்றி வந்திருக்கான். உங்களை எங்கே நீங்கள் போனாலும் சரி, உங்கள் பின்னாடியே வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் சாப்பிட போடுற எது குச்சி மிட்டாய், அந்த ஒரு ஸ்டிக்கு, நீங்கள் போட்டு போகிற பேண்ட் எதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாத்தையுமே குட்டி 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 குட்டியாக சேகரித்து லைக் அவன் எப்படி சொல்லனா க்யூட்டான லவர் பாய்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து லைக் சிம்பிளாக இருப்பான். ஆனால் அவன் பின்னாடியே அவ்வளோ பொண்ணுங்க சுற்றுங்க. ஆனால் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டான். அவன் நல்லா படிக்கிற பையன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆவரேஜாக தான் படிப்பீங்க. நீங்கள் லைக் ஒரு நல்ல ரிச் கேர்ள். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட காலேஜ் 1 இயர் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படியே செகண்ட் இயரும் வருது. நீங்கள் 2 பேருமே லைக் மீட் பண்ணதே கிடையாது. எப்படின்னா நீங்கள் ஜங்குக்கு மீட் பண்ணது கிடையாது. தயாங் வந்து அதே காலேஜில் ப்ரொஃபஸர். நீங்கள் அவனை ரூட் ஊட்டு சுற்றிட்டுருக்கீங்க. ஆனால் தயாங்க்கு இது தெரியாது. ஸோ இப்படியே போயிருக்கும். நீங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த காலேஜ் லேக் சைடு வந்து ஒரு வியூ இருக்கும். ஸோ எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் 2 பாய்ஸ், அவங்களோட நல்லா ஜாலியாக சுற்றுறதுக்காக வந்திருப்பீங்க. அப்போது ஜங்குக் இந்த நேரம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமலே உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். அப்போது நீங்கள் நின்றுட்டு நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வராங்களா? ஒரு பையன் வந்துட்டுருக்கான். ஓ! சரி சரி இரு, நீங்கள்லாம் முன்னாடி போங்க. நான் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள போக சொல்கிறீங்க. திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே ஜங்குக் வந்து அப்படியே தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்கான்.
அ வா. எதுக்காக அங்க நின்னுட்ருக்க? என்ன பார்க்கன்னு தானே வந்த? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆம், எனக்கு தெரியும். ஏன்னா, நான் உன்ன ஒரு 1 மந்த்தா தான் நோட் பண்ணிட்டுருக்கேன். நீ என் பின்னாடி ரொம்ப நேரம்லாம் சுத்திட்டு இருக்க போல. ஆ ஆமா. உங்கள நான் ஆ லவ் பண்றேன். ஆனா, நீங்க ரொம்ப பெரிய இடம். ஆனா, உங்க வீட்டு வாட்ச்மேன் அ இடத்துல கூட வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கேன். ஆனா, என்னால இத மறுக்க முடியாது. நீங்க அவ்ளோ அழகா இருக்கீங்க. உங்கள பார்த்த மொத நாள்லேருந்தே இத சொல்லணும்னு இருந்தேன். உங்கள நான் ரொம்ப லவ் பண்றேங்க. ஒயன். ஆ நீங்க நீங்க வேணா டைம் எடுத்துக்கோங்க. ஆனா, உங்கள நான் ரொம்ப லவ் பண்றேன். உங்களுக்காக எத்தன நாள் வேணா காத்திருக்கேன். ஆ என்ன நீ லவ் பண்றியா? உண்மையாவா? உண்மையா தான். ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ 1 1/2 வருஷம் ஆகப்போது. 1 1/2 வருஷமா? ஹ! ஏய்! ரோஷினி இங்க வாயேன். ஆ என்னடி? இவ என்ன 1 1/2 வருஷமா லவ் பண்றானா? 1 1/2 வருஷமாவா? ஹேய்! ரியலி? ஆனா உன்ன இங்க பார்த்ததே இல்லையே! நான் தூரத்துலருந்து லவ் பண்றேன். ஓ! தூரத்துலருந்து லவ் பண்ற. ஏய் குட் பாய்டி. ஓ! குட் பாய். ம். சரி ஓகே. எனக்காக என்ன வேணா செய்வியா நீ? ஆ என்ன வேணா செய்வேங்க. ம். சரி ஓகே. எனக்காக ம் இங்க வா. அழகா வேற ஒயிட் ஷர்ட்லாம் போட்டிருக்க. ஓகே. இந்த மரம் இருக்குல்ல, இவ்ளோ ஹைட்டா இருக்கு. இத நீ எந்த ஒரு கயிறும் இல்லாம ஏறி தொட்டு வா. அதுக்கப்புறம் நீ ப்ரொபோஸ் பண்ணத நான் ஏத்துக்கிறேன். ஓகே? ஏங்க உண்மையாலுமா? அந்த மரம் பார்த்தா அம்மா பெருசுக்கு இருக்கு. ஆனா லைக் அவன் எதுவுமே அத கண்டுக்கல. நீங்க எஸ் சொல்வீங்கன்னோனே அவன் வந்து ரெடி டூ கோ. என்ன வேணா செய்யலான்னு இருக்கான். ஸோ அவன் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு, அந்த ஷர்ட் கூட அவுக்கல. டக்கு டக்குன்னு ஒரு ஆர்வத்துல ஏறுவோம்ல. ஸோ அந்த மாரி ஏறுறான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகுது அவன் ஏறுறதுக்கு. ஸோ ஏறி அந்த மரத்த தொட்டுட்டு அப்படியே பொறுமையா கீழ வரான். நல்ல வேள எதுவும் ஆகல. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வரான். அந்த இடம் வந்து அப்பதான் லைட்டா மழை பெஞ்சிருக்கும். மழை சீசன் ஆக்சுவலா அது. ஸோ அது வழுக்கி வேகமா ஒரு கல்லுல இடிச்சிருப்பான் ஜங்குக். ஸோ அப்படியே இடிச்சு அப்படியே விழுறான். செம்ம அடி, பலமான அடி. அப்படியே ரத்தம் வந்துட்டுருக்கு. ஏங்க ஒயன் ஒயன் அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த பக்கம் பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவன் கத்தவும் நீங்க திரும்பி பார்க்குறீங்க. ஒயன் ஒயன் ஹேய் இங்க பாருடி விழுந்துட்டான். அவன் விழுந்து 1 1/2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஏங்க ரொம்ப வலிக்குதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறீங்களா? ஹேய் நீலாம் என் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல. நீ என் கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? முடியவே முடியாது. இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம் தெரியுமா? ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள நீ ஏன் மேலே போயிடுவ. அதனால இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உனக்கு அவ்வளோ ப்ளீட் ஆகுது. ப்ளீஸ் ஒயன் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே வலிக்குது. அதே மாதிரி போயிட்டே இருக்கு ரத்தம். அவன் வந்து ஆக்சுவலாக உங்கள் லைக் ஃபோட்டோ போட்டு அவன் ஃபோட்டோ போட்டு ஒரு லாக்கெட் வச்சுருப்பான். கழுத்தில் போட்டிருப்பான். ஸோ அது அப்படியே கீழே கிடக்கு. அது நீங்கள் கவனிக்கல. ஃபுல்லாக போட்டு லைக் அவன் சாக போகிறான். அந்த நிலைமைக்கு ஆயிட்டான். நீங்கள் அது வரையும் அப்படியே தான் நின்று பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுமே எதுவுமே இது பண்ணல. சிரிச்சிட்டு அவ்வளோ விளையாச்சிட்ருக்காளுங்க. எத்தனை மணி நேரத்தில் சாவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே கண்ணை மூடுறான். அந்த லாஸ்ட்டாக மூடும்போது உங்களோட லைக் அந்த பிம்பம் தான் தெரியுது. ஸோ அப்படியே ஃபுல்லாக கண்ணை க்ளோஸ் பண்ணிடுறான். ஏய் நீ சொன்ன மாதிரி அவன் இந்த நேரத்தில் தாண்டி இது பண்ணான் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ உனக்கு தான் பெட்டுன்னு சொல்லிட்டு இன்னொருத்திக்கிட்ட அமௌண்ட்டை கொடுக்குறா. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஏய் ஒயன் இப்படியே விட்டு போனால் நம்மளுக்கு தாண்டி கேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ என்னடா பண்ணுறது?
புதைச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் அப்படியே புதைச்சிருப்பாங்க. அப்போ தான் அந்த இது இருக்கும்ல லாக்கெட் அதையும் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இவன் ஞாபகமா இங்கே இது இப்படியே இருக்கட்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்த, தியாகி இறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வியூ பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறீங்க ஒரு ஸ்மோக்கோட. ஸோ இதை அவன் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன அந்த இடத்துல முட்டாள்தனமாக உனக்காக செஞ்சேன்டி, நீ ஆனால் என்ன பண்ண, என்ன சாக விட்டு வேடிக்கை பார்த்த, அந்த அளவுக்கு திமிரு உனக்கெல்லாம். அதுக்கு தான் இப்போ அந்த உன்னை கொல்றதுக்கு. இவன் கூடலாம் நீ சந்தோஷமாக வாழ முடியாது, உன்னை கொன்றுவேன், கவலையே படாத. தேவங்க விட்டுரு, அவர் எந்த தப்புமே பண்ணலை. அவன் என்ன தப்பு பண்ணா, நீ என்ன தப்பு பண்ண, எல்லாம் எனக்கு தெரியும். யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வாயை மூடிட்டுரு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட அப்படியே வரான். ஜங்கு ஜங்கு ப்ளீஸ் கிட்ட வராத ஜங்கு, பயமாக இருக்கு ஜங்கு. அதுக்கப்புறம் அந்த புதைச்சதோடு அப்படியே வந்தால் எப்படி இருக்கும், அந்த பிளட்டோடு அப்படியே அந்த ஃபேஸோடு வந்துகிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. உங்களுக்கு கை காரெலாம் ஒத்துடுது, அழுகுறீங்க பயங்கரமா. அவன் ஒரு கத்தி எடுத்து அப்படியே உங்கள் தொண்டையிலே ஒரு குத்து தான். ஜங்கு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறீங்க. ஜங்கு எரும மாடு அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தலைக்காணி எடுத்து வேகமாக அடிக்கிறான். எரும மாடு படத்தை பார்க்காதனா, நைட்டெல்லாம் படத்தை பார்த்து வந்து படுத்துட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கு பாரு இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். உங்களோட ஹஸ்பண்ட் தான் ஜங்குக்கே. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரி படிச்சிருப்பீங்க, ஹாரர் ஸ்டோரி. அதை ஆக்சுவலாக பார்த்துட்டு வந்தால் நீங்கள் ஒரு கனவு கண்டிருப்பீங்க. இது எல்லாமே உங்கள் ட்ரீம் தான். எரும மாடே என்ன சொன்ன உங்ககிட்ட, நைட்டு எதுவும் கதையை படிக்காதன்னு சொன்னனா இல்லையா? இப்போ பாரு எப்படி அலறி, இப்போ பாரு வாட்ச்மேன் வந்து என்னன்னு கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். பார்த்தா அங்கேருந்து வந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. வாரம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிட்டு வரான். ஸோ அப்புறம் வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி கெட்ட கனவு கண்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். பாரு வாட்ச்மேன் வந்து கேட்குறான், அடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் வருவான் பாரு அப்படின்னோட பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இது எடுக்கிறான், பெல் அடிக்கிறான். ஸோ அவன் அங்கேயே போயிட்டு சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரான். இதுக்கு தான் சொன்னேன், படித்து சொன்னேன், ஒழுங்காக இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிலாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாரு கத்தி ஊரே கூப்பிட்டு வரடி நீனு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஜங்குகா சாரி அது பூரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு நங்குன்னு மண்டையில் கொட்டுறான். அதுக்கப்புறம் லைக் உங்களை பெட்டில் இழுத்து போட்டு, நீ தூங்குனா தாண்டி இப்படி பண்ணுவேன், மாடி ஒன்று வச்சுக்கிற அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அழகான கியூட்டான மேக்கப் செஷன் போகுது. ஸோ ஆக்சுவலாக நீங்களும் ஜங்குக்கும் அரேஞ்ச் மேரேஜ்டா. நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா ஃபேன் ஃபிக்ஷனல் ரைட்டர், ஓகேவா? ஸோ நிறைய புக்ஸ்லாம் எழுதிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஹாரர் ஸ்டோரி படிக்கிறதுல, அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி கதைகள் கேட்குறதுல வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அது ஜங்குக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அது வேணான்னு சொல்லியும் நீங்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்டாக இருங்கன்னு விட்டுட்டு ஆகணும். இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவு கண்டு அவனை தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டுருவீங்க. சில நேரத்தை உதச்சி கீழே தள்ளி விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் எதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவன் கத்தி அவன் தொண்டாவி தான் போவே தவிர நீங்கள் அதை நிறுத்தவே மாட்டீங்க. ஸோ அவன் வந்து லைக் எப்படி சொல்கிறது, உங்களை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறான். அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் தாங்கிட்டு இருப்பான். திட்டுவான், ஆனால் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். அந்த வே யூ ஆர் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ அப்படியே ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறீங்கடா. ஓகேடா, இந்த கதை பிடிச்சிருங்க நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் எனக்கு கம்பெனி கைஸ். மறக்காமல் இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா எல்லாம் சொல்லுங்கடா. ஓகேடா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய், சரங்கே.